கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கும் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் அப்பா. நீர் ஆண்டவரே கடந்த நாளெல்லாம் கண்மணியை போல பாதுகாத்து கொண்டீர். கடந்த 11 மாதங்களும் நீர் என்னை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டீங்கப்பா. இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை, ஆண்டவரே உம்முடைய நன்மையை நான் ருசி பார்ப்பதற்கு, என் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கவும், அன்பு செலுத்தவும், ஏனோக்குவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழவும், ஆவியினாலே நடத்தப்படவும் ஆண்டவரே உதவி செய்வீராக. கேட்கலாமா? கர்த்தரிடத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து பலவிதமான கவலைகளும் சிந்தனைகளும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் சிந்தனையில் இருக்க போராட்டங்களை ஜெயிக்க போறீங்க. கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது. ரேபா சியாந்தோ ராதா தியா லேதா ரூபா சீகே லே ரபா ஷிகேயா மா ரோ Tosafando rebeleshe prananda ribasi karada lebraduse mahuleba siada eruzana hanmadushe pranine safahliash karamandoros prada di rebaso topa rakatia lebradisheha. ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, இரவெல்லாம் கண்ணீர் மணியைப் போல பாதுகாத்து கொண்டீர். உம்முடைய பிள்ளைகளை ஒரு சேதமும் வராமல் பாதுகாத்து கொண்டீர். இந்த மலையிலும் ஆண்டவரே, இந்த பயங்கரமான புயலிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சமா இருந்து, எங்களுக்கு அனுகூலமா இருந்து நடத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus, we thank you Lord. தேங்க்யூ லார்ட். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி, நீர் எங்கள் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் அப்பா உடைய வசனத்தினாலே எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும், அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையானது இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ராதா ஷியாந்தோ லேப்ர la diabrahando brahele el maruto sefah librahanda ya el yurazek hele esh commando pradasa fahilea la hitose helea. ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை புடமிரட்டும். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பா தேவையில்லாத காரியங்களை, குணாதிசயங்களை எடுத்து போடுங்க. இயேசுவை போல நாங்கள் மாற உதவி செய்வீராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பதற்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரவெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். எத்தனையோ இந்தியாவிலும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சரி, பயங்கரமான மழை, புயல், எஸ்பெஷலி சென்னை பட்டணத்தில் கடந்த 3 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தர் அவர் நம்மை பாதுகாத்து இந்த ஜெபத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். நாம் தொடர்ந்து ஸ்ரீலங்கா தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் அந்த மக்களை கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கும், ஜனங்கள் மறுபடியும் வாழ்வாதாரம், மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் நாம் ஜெபிப்போம். இழந்து போனவருடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அதே போல இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், கர்த்தர் நம்முடைய வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் டேக் த பைபிள். சங்கீதம் 34:8. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சங்கீதம் 34:8.
நாம் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கு அநேகர் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அதே போல சில நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கலாம், அந்த புயல் நிமித்தமாக, அல்லது கரண்ட் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு அவர்களோடு பேசும்படிக்கு நாம் ஜெபிப்போம். அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆசைப்பட வேண்டும். 4 நிமிஷத்தில் 100 ஸ்தோத்திர பலிகளை நாம் செய்து விட முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்ற வசனத்தை நாம் மறந்து விடுகிறோம். We need to praise the Lord. நீங்கள் 6 மணிக்கு இந்த ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பாக சில நிமிடங்கள் நீங்கள் நம்முடைய சேனலில் ஸ்தோத்திர பலிகள் நாம் 5 மணிக்கு நம்ம இந்த அந்த வீடியோவை நம்ம ப்ரீமியர் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. முடிந்தவர்கள் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கு நாம் படித்த வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவரை விட்டு கொடுப்பதற்கும் முதலாவது நாம் பார்க்கிறோம். 2வதாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அது நாம் 2வதாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் எதை வைத்து சொல்ல முடியும்? பிரதர், கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நல்லவராய் இருக்கிறாரா, சிஸ்டர் நல்லவராய் இருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவீங்களா, அல்லது இல்லை பிரதர் கர்த்தர் இன்னும் எனக்கு நல்லவராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஒருவேளை கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் சொன்னால் உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறீர்கள். ஒருவேளை கர்த்தர் நல்லவர் இல்லை என்று நீங்கள் சொல்வீங்க என்று சொன்னால் நீங்கள் இன்னும் கர்த்தரை சரியாக ருசி பார்க்கவில்லை. கர்த்தருடைய வழியிலேயும் கர்த்தரோடு கூட நீங்கள் இன்னும் சரியாக நீங்கள் டிராவல் பண்ணலை. ஏனென்றால் ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த சீசனில் அந்த மேங்கோவை டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும், ஓகே இந்த மேங்கோ இனிப்பாக இருக்கும், இந்த மாம்பழம் இப்படி இருக்கும் என்று சொல்லி. இப்படித்தான் பல உணவு வகைகளை நாம் ருசிக்காத வரைக்கும் அது எப்படிப்பட்ட சுவை என்று சொல்ல முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதை நாம் தியானிக்கும் பொழுது, தாவீது சொல்வதை நாம் தியானிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிறார். ஏன் தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? தாவீதின் வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்ட பொழுது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, தோற்றத்திலே சிறியவனாய் இருந்தும் வயதிலே சிறியவனாய் இருந்தும், எல்லாரும் ராஜாவிற்கீழே அரண்மனையிலே வேலை செய்கிறார்கள் அண்ணன்கள் எல்லாரும். ஆனாலும் தாவீது மாத்திரம் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் பணிந்து கொண்டு அவரை நான் நேசிக்கும் பொழுது, அவரை ருசி பார்க்கும் பொழுது, அவர் எனக்கு நல்லவராகவே இருந்து என்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார் என்பதை அறிந்திருந்த தாவீது ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அவன் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறார். நாட்கள் செல்லுகிறது, வருஷங்கள் செல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் இடைப்படுகிறார். இப்போ இருக்கிறது போல அன்னைக்கு நிறைய மெசேஜஸ் கிடையாது, அன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸோ இல்லை சர்ச்சஸோ கிடையாது. வருஷத்திற்கு ஒரு முறை தான் ஆலயத்திற்கு போய் பலி செலுத்த போவாங்க. ஆனால் தாவீதுக்கோ இந்த கர்த்தரை குறித்து அதிகமான வாஞ்சை இருந்ததினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நேரத்தை செலவழித்தார். இஸ்ரவேலிலே எத்தனையோ ஜனங்க இருந்திருப்பாங்க, எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தாவீது மாத்திரம் சிறு வயதிலிருந்தே கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தரை நேசிக்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளே தாவீது போகிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் சொல்லுவதற்கு உங்களுக்கு
யோசனையா இருந்தால் நாம் இன்னும் கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க முடியவில்லை, அல்லது கர்த்தரோடு கூட நாம் இன்னும் ஒரு டிராவல்குள்ள போகல. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் இருக்கா? கர்த்தரோடு கூட நீங்கள் டிராவல் பண்றீங்களா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களான்னு கேட்டா, ஒரு நாள் நேசிக்கிறேன், இன்னொரு நாள் சோர்ந்து போகிறேன். அது கிடையாது. நாம் கர்த்தரை எல்லா நேரத்திலும் நேசிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எப்படிப்பட்ட ருசி பார்க்க முடியும். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். சில நேரங்களிலே நீங்கள் விபத்திற்குள்ளே போகும்பொழுது கர்த்தர் உங்களை தன்னுடைய தூதரை அனுப்பி பாதுகாக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தர் அதை செய்கிறார் என்பதை நீங்கள் அதை அறியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய அன்பையும் அவர் உங்களுக்கு செய்கிறதான அதிசயத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிறது. சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு gift கொடுத்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு ஒரு gift கொடுக்கும் பொழுது தேங்க்யூன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது அது குறித்து அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களே பரிசுத்த ஆவியானவர் நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற நன்மைகளுக்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சிலர் மூலமாக நம்மோடு பேசுவார். இன்றைக்கு கூட ஒருவேளை, பிரதர் எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இதில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அநேகர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த காரியத்திற்காய் ஜெபியுங்கள், இதற்காய் ஜெபியுங்க. ஆனால் அந்த எல்லா மெசேஜிலும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட வராது, நான் கர்த்தரை இன்னும் நேசிக்க வேண்டும், நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும், நான் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும், நான் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு மெசேஜ் கூட வராது. எனக்கு வர ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் ஒன்றே ஒன்று தான், பிரதர் இந்த இதுக்காக ஜெபிங்க, இதற்காக ஜெபிங்க, என்னுடைய மகனுக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என்னுடைய வீடு கட்ட போகிற அதற்காக ஜெபிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் வருகிறதை தவிர கர்த்தரை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை இன்னும் நான் நேசிக்க வேண்டும். அது தவறு இல்லை, ஆனாலும் அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. கர்த்தரை நேசிக்க 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 எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பிரதர், நான் தினந்தோறும் தான் தேடுறேன், ஆனால் எனக்கு கூட கொடுக்கப்படலையே. நான் தினந்தோறும் தான் நான் கர்த்தரை தேடுறேனே, ஆனால் எனக்கு கர்த்தருக்கு எதுவுமே செய்யலையே. ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் தேடுகிறதான அந்த முறையை மாற்றுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் போங்க. காயினும் பலி செலுத்துகிறார், ஆபேலும் பலி செலுத்துகிறார். ஆனால் காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் காயின் கொடுத்த நேரமும் அந்த பலியும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அது ஏற்புடையதாக இருக்கவில்லை. காயின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கவில்லை. நாம் மனிதர்களை ஏமாற்றி விடலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் நம்ப வைத்து விடலாம். கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? டு யூ பிலீவ்? நீங்க கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் கர்த்தர் உங்களிடத்தில் இன்னும் பேசல, இன்னும் கர்த்தரை நான் அனுபவிக்கவில்லை, கர்த்தருடைய என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று யோசிக்கிறீங்களா? அப்படி என்றால் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் என்றால் என்ன? கர்த்தருக்காக நீங்கள் உடன்படிக்கை பண்ணி கர்த்தரோடு கூட இசைந்திருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். நாம் வெளி தோற்றத்திலே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறோம். வெளி தோற்றத்திற்காக நாம் கிறிஸ்தவர்களாகவும் வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலோ இருதயத்திலோ கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது கர்த்தர் ருசி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தரை ருசி பார்க்க போகிறேன். How I can taste the Lord. நான் எப்படி கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் மீது நான் நம்பிக்கை வைத்து அவரையே என் தஞ்சமாக நான் வைத்து கொள்ள வேண்டும். அவர் மீது நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனிதனை நம்புகிறோம், நம்மளுடைய உற்றார் உறவினரை நம்புகிறோம், நம்மை சுற்றியுள்ளவரை நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறது குறைந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? அவரோடு செலவிடுகிற நேரம் கம்மியாக இருக்கிறது.
உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் எப்போ நன்றாக அறிந்து கொள்வீங்க தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டோட நல்ல நேரம் செலவழிக்கும் போது தான். உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்க குறைக்கும் பொழுது, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த கனெக்ஷனும் அந்த அந்த ஒரு பாண்ட் வந்து குறைந்து கொண்டே போகும். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்களை பேசாமல் நீங்கள் திடீர்னு கால் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஜஸ்ட் மேல் 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 மேலோட்ட பேச்சு இருக்கும், ஆனால் இருதயத்திலிருந்து உண்மையான பாசம் இருக்காது, உண்மையான ஷேரிங் இருக்காது. எதையோ மறைத்து கொண்டு பேசுறது போல இருக்கும். ஆனால் நாம் அநேக நேரம் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோடு பேசி கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அவரோடு மேலோட்டமாய் பேசி கொண்டிருக்கிறோம். நோ, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். வாட் யூ நீட், உங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவை? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற விரும்புகிறேன், உண்மையாகவே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் சொல்ல வேண்டும். தாவீது பாவம் செய்த பொழுது பத்சேபாளிடத்திலே தவறு செய்து விட்டார். தாவீது செய்த பாவத்திற்காக நாத்தானை அனுப்பி கர்த்தர் பேசும் பொழுது தாவீது மனம் கசந்து, ஆண்டவரே நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். சங்கீதம் 51 அதிகாரத்தை படித்து பார்த்தால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவர் அழுது புலம்புகிறார். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன் என்று சொல்லி அவர் அழுது புலம்புகிறார். என்னை மன்னியும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். Do not remove thy Holy Spirit from me என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருக்காக நாம் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் மற்ற காரியங்களுக்காக கர்த்தரை நாம் இழந்து போகக்கூடாது. இன்னைக்கு கவலைக்காக, இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினதற்காக நீங்கள் ஜெபிக்க மறக்கிறீங்க. வேதத்தை படிக்க மறக்கிறோம். வேதத்தை நாம் எடுப்பதிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். இந்த வேதத்தை படித்தால் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு ஜெபித்தால் தான் நடக்கும் என்று சிலர் யோசிக்கிறீங்க. இந்த பாஸ்டர் ஜெபித்தால் நடக்கும், இந்த ப்ராஃபட் ஜெபிச்சா நமக்கு எல்லாம் சரியாயிரும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கர்த்தரை எப்பொழுது நேசிக்க போறீங்க? when you are going to love the Lord. தாவீது கர்த்தரை நேசித்ததினாலே கர்த்தர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொன்னார். எஸ், கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன். இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? இனி கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுவாரா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரோடு டிராவல் பண்ணி கொண்டே இருப்போம். வேதத்திலே ஆதியாகமத்திலே நீங்கள் ஒரு மனிதனை குறித்து நீங்கள் படித்திருப்பீங்க. தேவனோடு சஞ்சரித்தான். யார் தேவனோடு சஞ்சரித்தால்? ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். யாருக்காவது தெரியுமா? ஏனோக்கு என்கிறதான மனிதன் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு குடும்பம் இருக்கிறது, அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது, மனைவி இருக்கிறது. ஆனாலும் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறார். அப்படி என்றால் he is traveling with the Lord. கர்த்தரோடு கூட அவர் ஒரு பிரயாணமாய் போகிறார். எங்க சென்றாலும் ஆண்டவரே நான் உம்மோடு கூட வருகிறேன். கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறார். to the point he went to a point where he was taken in the clouds. அப்படியே வானத்திலே மேகத்திலே அப்படியே எடுத்து கொள்ளப்பட்டார். ரதங்கள் வந்து அவர் எடுத்து கொண்டது. ஏனோக்கு காணாமல் போனார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவரை விட்டு பிரிவதற்கு மனதில்லை. ஏனோக்கை விட்டு பிரிவதற்கு கர்த்தருக்கு மனதில்லை. அதனால் கர்த்தர் ஏனோக்கை அப்படியே எடுத்து கொண்டார். அப்படிப்பட்டதான உன்னதமான அனுபவத்தை ஒரு மனிதன், மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனோக்கு கர்த்தரோடு கூட அப்படியே அவர் சஞ்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏனோக்குவை போல தேவனோடு சஞ்சரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு மனிதன் மீது வருவார். அந்த வேலை முடிந்ததும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த மனிதன் பரிசுத்த ஆவியை அந்த மனிதனுக்குள்ளே வைத்திருப்பதற்கு அவன் நசரேய விரதம் செய்ய வேண்டும், அல்லது அவன் தன்னுடைய முடியை வெட்டாதிருக்க வேண்டும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மனிதன் மீது வருவதற்கு. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பரிசுத்தமான, அவர் பாவத்தை பாராதவர். அவர் நம் மீது வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நாம் அவரை ருசி பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகருக்கு தெரியாது. நான் அந்நிய பாஷை பேசல பிரதர், அதனால என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை நினைக்கிறீங்க. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்நிய பாஷை பேசுவீங்கன்னு கிடையாது. அந்நிய பாஷை என்று சொல்வது அது ஒரு கிஃப்ட். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் சில நேரத்தில் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்நிய பாஷை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க கேளுங்க பரிசுத்த ஆவியானவரிடத்தில், ஆண்டவர் ஆவியானவரே எனக்கு அந்த அந்நிய பாஷையை கொடுங்க. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனோட ரகசியங்களை பேச வேண்டும். நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்திருக்கிறேன். நான் அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும். நாம் ஒரு டைரியில் எடுத்து எழுதி நான் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இந்த மாதத்திலே கடந்த மாதத்தை விட, நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு நான் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். நேற்று 1 மணி நேரம் ஜெபித்திருந்தால் இன்றைக்கு நான் 2 மணி நேரம் ஜெபிக்கணும். நேற்று நான் அரை மணி நேரம் ஜெபித்திருந்தால் இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும் என்று சொல்லி நாம் இருதயத்திலே கர்த்தரை நேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு ஒருவரை நேசிப்பதற்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் கர்த்தரை நேசிப்பதற்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நாம் வர வேண்டும். கர்த்தரை நேசிப்பதற்கு நாம் நம்ம யாரோ ஒரு தள்ளி கொண்டிருக்கூடாது. வேதத்தை படிச்சிங்களா, ஜெபித்தீங்களா, ஸ்தோத்திர பலிகளை சொன்னீங்களா என்று சொல்லி யாரோ ஒருவர் நம்மை அவர்கள் தள்ளி கொண்டே இருக்கும் பொழுது அந்த காரியம் சரியாய் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். ஏனோக்குவை போல கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருந்து நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். ஆனால் அவரை தடுத்து நிறுத்துவது தெரியுமா? நம்முடைய கவலைகள், நமக்கு உண்டாகிறதான தேவை, பிரச்சனைகள், இவையெல்லாம் கர்த்தரை தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஒரு கதவை ஒரு பூட்டுகிறது போல கர்த்தரை நாம் பூட்டி வைத்து விடுகிறோம். ஒரு கிளி கூண்டுக்குள்ள ஒரு கிளியை அடைத்து வைப்பது போல அடிக்கடிக்கு நாம் என்ன பண்றோம்? கர்த்தரையும் நாம் அடைத்து வைத்து விடுகிறோம். We are stopping the Lord. We are not allowing the Lord to move freely in our lives. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட உறவாடுவதற்கு நாம் தடுத்து விடுகிறோம். Sometimes we are telling the Lord, ஆண்டவரே வெயிட் பண்ணுங்க, நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் இந்த தவறை நான் செய்ய போகிறேன். இதை நான் செஞ்சு முடிச்சிடறேன், மன்னிப்பு கேட்டுறேன், அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ணுறேன். We are always stopping the Lord. இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்பதை ருசி பார்க்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 2 காரியம். கர்த்தரை நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானாம்? நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தின் கிரியை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் செய்கிற வேலையை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறதற்கும் கர்த்தரை நேசிப்பதற்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நான் இந்த கேள்வியோடு முடிக்கிறேன். பிரதர், நான் இந்த தேவனை நேசிக்க வேண்டும். நான் நேரம் எடுத்து ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் அவரை நேசிக்க வேண்டும் என்று யாராவது நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க என்று சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தரை நான் உண்மையாகவே நான் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு நீங்க ₹1 கூட நீங்க பேமெண்ட் கொடுக்கல. ஆனால் ஐசியூவில் போய் பாருங்க, இந்த சுவாசத்திற்காக ஒரு நாளைக்கு 30,000 20,000 சொல்லி பெட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் வெண்டிலேட்டர்லாம் வச்சா இன்னும் அதிகமாக 1,50,000 சொல்லி பெட் சார்ஜ் கொடுத்து அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தர் நம்ம இடத்துல எனக்கு இவ்வளோ பணத்தை கொடு, இதை கொடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னதே கிடையாது. நாம் இலவசமாக சுவாசிக்கிறோம், இலவசமாக நாம் நடந்து போகிறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இம்மொபைலைஸ் ஆகி, அதாவது நடக்க முடியாமல் பயங்கரமான
சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாள் கூட குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். He is not a God who doesn't love us. He is a God who always loves us. அவர் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறார், எப்பொழுதும் அன்பாய் இருக்கிறார். ஆனால் அவரையும் கர்த்தரையும் நம்மையும் பிரிப்பது தெரியுமா? நம்முடைய சுயம், கர்த்தர் நேசிக்காத தன்மை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? Can we take a decision? இந்த வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போமா? ரேகே லேபா சியாந்தா ராடா சே லாஹி ரேபா சோட்டோ பா ரோஷ் மெனூட்டா சம்த ராதியாராஷ் மேரு காலா ஹாந்தோ ரோஷ் ரேபே சேகே லீஷியாரா மேரூசா சேஃபா ஹிலாஷ் எலமா ஹத்தோ ரோஷ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கேன் வி டேக் அ டிசிஷன்? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கவும், அவரை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கவும் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். லெட்ஸ் டேக் அ ஃபர்ம் டிசிஷன். ஹல்லேலூயா. கர்த்தரினோடு பேசுகிறார். கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை சொன்னார். நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். பலவிதமான காரியத்தினாலே நான் கர்த்தரை அடைத்து வைத்து என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி தடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நான் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மா ஷியாந்தா ரபாசே. ஏனோக்குவை போல கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறத அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கட்டும். வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாக இருந்து அந்த வேத வசனத்தை படிக்கிறதற்கு, தியானிப்பதற்கு இன்றைக்கு நாம் நேரம் எடுப்போம். ராதா ஷியாதோ லே ரமாந்து ரே பிரகாஷ் ஃபாஹிலியா லே ரோடாஷ் பிரனூஷதாஹிலே எல்மா ஜோரபாசியா. இன்னைக்கு தீர்மானம் எடுத்தவர்கள், நான் கர்த்தரை நேசிக்க போகிறேன், நான் கர்த்தரிடத்தை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர போகிறேன், நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக இருக்க போகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் ரா ஷேகே லோ பிரதி சபாஹினாஷ் எனோடா சஃபாரியா லே பிரதா ஷாகா தா ராபாசே லாஹி ரோஷ் மா சஃபாஹிலியா லே பிரதி ஷாஹிலே லே கட்டோஷ் மெனூனா ஹமா ஷியாதாதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு தீர்மானம் எடுத்தவர்கள், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் நேரத்தை செலவழிப்பேன், நான் கர்த்தரை நேசிப்பேன் என்று சொல்கிறவர்கள், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரதர் அரவிந்தனுக்காக, சிஸ்டர் ஜெயாக்காக, ஹல்லேலூயா. சிஸ்டர் அருள் ஜோதிக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, பிரதர் டேவிட் ஜான் சமூகத்தில் வருகிறேன். லார்ட், ஐ ப்ரே ஃபார் சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ், ஆண்டவரே, சிஸ்டர் தனலக்ஷ்மி, ஒவ்வொரு தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, நான் கர்த்தரை நேசிப்பதற்கு நான் நேரம் எடுப்பேன், நான் கர்த்தரை அதிகமாக நேசிப்பேன், என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நான் இதுவரைக்கும் ருசித்து பார்க்கவில்லை, ஆனால் இனிமேல் ருசித்து பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. I will spend quality time with the Lord, with the Creator. I will not cage the Lord Jesus. நான் கர்த்தரை அடைத்து வைக்க மாட்டேன். என் வாழ்க்கையில அவருக்கு என்னுடைய இருதயத்தின் கதவை நான் திறந்து கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவர்கள், ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தீர்மானத்தின்படி எங்களுக்கு செய்வீராக. நாங்களும் ஆண்டவரை நேசிப்பதற்கும் உம் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் ஆண்டவரை இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை இந்த வார்த்தையினாலே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு உணர்வு உண்டாகட்டும், இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. எங்கள் சூழ்நிலைகள் உம்மை நேசிக்க முடியாதபடிக்கு, தடுத்து நிற்காதபடிக்கு, எங்களுடைய பாவங்கள் உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு, பாவத்தை வெறுத்து ஆண்டவரே பாவத்திலிருந்து நீதி நடப்பிக்க, செம்மையான வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள் இருந்து எங்களை விடுதலையாக்கினீர். நாங்கள் மறுபடியும் அதையே தவறுக்குள்ளே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர்
என்பதை ருசித்து பார்க்க, அனுதினம் ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. தாவீதை போல ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் உதறி தள்ளி எழுந்து நிற்கிறோம். இனிமேல் உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே. ராபா சியாந்தோ ராதா தியா லேபா சியாக்தா தியா. ஜெபிங்க, ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். லே சாந்தா ராபாசியா லேபா சோட்டோ பிராக தே லீ ரே பாசியாதரா எப்ருகாதே லேஷே Pranino Safahilia El Bralush Kadanda Libra Dosh El Barashe Meruto Shiangda Ragda Libra Lodoshe Praliba Sifahilia Eruto Siangda Liga Resh Braka Faturosh El Marushiada Ragadesh Merutashia Prada Sefeloshiadara El Marugade இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே சத்துரு கட்டி வைத்து ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை எடுக்க முடியாதபடிக்கு, கர்த்தரை நேசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். I decree and declare in the name of Jesus. Reba seke le rabashi adara merula hamdu rosha praga di riba so rahande resh meyu ne le basho to rada dia el marusha gadia le roshe praga si karushi adara meru safahilia lahi zora mahan koresh rabashikada rabase le roshe regamasi kadura dala labus fahilia le bradusha en maruko tele parashe lahilosha le kuparuto shiandare mahnandu robose katura mehne felish karuda handareshe. எனக்காய் ஜெபிங்க என்று சொன்ன ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நிரப்புவீராக. Lord, help them to love you more. Help them to pray to love you, Lord. உம்மை நேசிப்பதற்காய் ஜெபிக்க உதவி செய்யுங்க. உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தடைகளை விலக்கி போடுவீராக. லேபா சேகே லீ ஷியாந்தா தியா ரேகே நேஷேகேரா ராஸ்ஃபாஹிலியா. உம்மை நேசிப்பதற்காக, உம்மை அதிகமாய் நேசிக்க உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்கள் மாறட்டும், எங்களுடைய தியானம் மாறட்டும். உம்மை அதிகமாய் நேசிக்க உதவி செய்வீராக. எல் மருஷ் கதா ரபாஷியாடா லே பிரதாசே மேனூனா ஹம்த ரீகேலே பிரஹீஃபே லீஷ் கஹாதியாரா ராகா து ரேகே து ரஹாந்தஷே பிரதீசோட்டோ மெஹ்னூலா ஹபாசியாடா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மாருஷே கேலேஷ் பாருஷ வாஹிலியா Lebradashianda ragade egufe lish kamandosh pradine mahandorosh rala di sabahilesh. வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. I surrender everyone in the hands, Lord. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியின் எல்லாம் ஆகும். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாம் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு தியானிக்க உதவி செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க. ஏனோக்குவை போல, தாவீதை போல உம்மோடு கூட ஐக்கியமாயிருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். புதிதாய் வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நேசிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு இன்னைக்கு நேரம் எடுங்கள். கர்த்தர் உங்களை